அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த சீரியல் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டரில் இந்த 3 விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக பண்ணணும். இதை மீறினா உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஒரு முக்கியமான தகவலை, ஒரு 10 தகவலை இந்த செய்தி குறிப்பில் சொல்ல வராங்க அப்படின்னு தான் இந்த செய்தி குறிப்பில் ப்ரீஃபாக மற்றும் சுருக்கமாகவும் பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய ஸ்கீம் பற்றிய தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் இருக்கும் கேஸ் சிலிண்டரில் இணைப்பில் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டும் முக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கண்டுகொள்ளாவிட்டால் சிலிண்டர் இணைப்பு வந்து நிறுத்தப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் என்பது நம் வாழ்க்கையினுடைய முறையினுடைய மிக அடிப்படையான தேவைகளை ஒன்றாக மாறிவிட்டது. அந்த சிலிண்டருக்கு இப்பொழுது இந்தியாவில் ஒரு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சொல்ல வந்த இந்த நிலையில் தான் கள்ளசந்தை அபாயமும் உள்ளது. கள்ளசந்தையான பயன்பாடை தடுக்க மத்திய அரசு சில விதிகளை வகுத்துள்ளது. அவற்றை ஒவ்வொரு எல்பிஜி வாடிக்கையாளரும் பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. இந்த விதிகளை பின்பற்ற தவறினால் உங்களுடைய எல்பிஜி இணைப்பு துண்டிக்கப்படலாம் அப்படின்ட்டும் ஒரு ஷாக்கான நியூஸ் சொல்ல வராங்க. ஸோ மத்திய அரசு வழங்கியுள்ள வழிகாட்டுதல்படி எல்பிஜி இணைப்புகளுக்கு EKYC அப்படின்ட்டு கட்டாயமாகும். இதற்கு ஆதார் மூலம் அங்கீகரிப்பும் பெறுவது அவசியமாகும். இந்த செயல்முறை எல்பிஜி வாடிக்கையாளர்களை சரிபார்க்கவும் எல்பிஜி இணைப்புகளுடைய தவறான பயன்பாட்டை தடுக்கவும் உதவுகிறதாக சொல்ல வந்த இந்த நிலையில் ஒரு பொது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா EKYC அப்படின்ட்டு கட்டாயம் சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் மானியம் பெறுபவர்களுக்கு இது நிதியாண்டிற்கு ஒரு முறை தேவைப்படுகிறது. இது வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு எளிய செயல்முறையாகும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. விதிமுறைப்படி ஒரு குடும்பம் 2 எல்பிஜி சிலிண்டர் இணைப்புகளை வைத்திருக்க முடியாது. அவ்வாறு வைத்திருப்பவர்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் ஒரு இணைப்பு துண்டிக்கப்படும். ஒரு வீட்டில் வசிக்கும் 1க்கு மேற்பட்ட நபர்கள் தங்கள் பெயரில் எரிவாயு இணைப்பை வைத்திருக்க முடியாது அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. இருப்பினும் திருமணமான மகன் அல்லது மகள்களுக்கு ஒரே வீட்டில் தமிழ் சமையலறை இருந்தால் அவருடைய தனி இணைப்பு பெறலாம் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. உங்கள் எல்பிஜி சிலிண்டரை 6 மாதங்களுக்கு நிரப்பவில்லை என்றால் உங்களுடைய இணைப்பு செயலிழந்ததாக கருதப்படும். அப்பொழுது எரிவாயு நிறுவனம் உங்கள் இணைப்பை கேன்சல் செய்துவிடும். உங்கள் சிலிண்டர் இணைப்பை மீண்டும் செயல்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தை பூர்த்தி செய்து கேஸ் சிலிண்டர் ஏஜென்சியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசுடைய மாநில அரசுடைய தகவல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குறிப்பாக இந்த போன்ற சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் குறிப்பாக இந்த ரீசெண்டாக இந்த சிலிண்டர் சம்மந்தமான மற்றும் கேஸ் சம்மந்தமான ஒரு கூடுதல் விஷயம் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் உடனே பார்த்தா அது என்ன சொல்ல வராங்கன்ட்டு அப்டேட் வந்து போடுவோம். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் போட்டு மட்டும் போங்க. தேங்க்யூ நண்பர்களே.